டேரக்ட் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் பார்க்க போறோம். ஸோ பின் வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினை சொல் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வினையை குறிக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது அப்படின்னா வினை சொல். இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல சால, விளையாடு, காலை, கண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சால, சால, தவ, நனி, கூர், களின் வந்தாலே அது உரிச்சொற்தொடர். காலை அப்படின்னு சொன்னாலே அது என்னது அப்படின்னா காலை பொழுதை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இது பெயர் சொல்லோட ஒரு டைப்பான கால பெயரை குறிக்கக்கூடியது. இது பெயர் சொல். கண் அப்படின்றது உடலினுடைய ஒரு உறுப்பான சினை பெயரை குறிக்கக்கூடியது. சோ இதுவும் பெயர் சொல் தான். சரிங்களா? விளையாடுதல் அப்படின்றது தொழிலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம விளையாடு அப்படிங்கிறது ஒரு வினை. இதை தவிர இங்க கொடுத்திருக்கக்கூடிய எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா வினை கிடையாது. ஒண்ணு பெயரா இருக்கு அல்லது உரிச்சொற்தொடரா இருக்கு. அந்த வினையை மிகப்படுத்தி கூறுவதாக இருக்கு. சால சிறந்தவர்னா சிறந்தவரை மிகைப்படுத்தி சொல்ற சால அப்படின்றதாக இருக்கே தவிர அது வினை சொல் கிடையாது. விளையாடு அப்படிங்கிறது மட்டும்தான் வினை சொல். ஆப்ஷன் பி. இளமை அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்ன? இளமை அப்படிங்கிறத எங்களோட லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நாகு அப்படின்னா இளமை. அதோட எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா முதுமை. சரிங்களா? சோ நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்க வார்த்தைகள் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சோ நாகு அப்படின்னு சொன்னா இளமை, புலம்பல் அப்படின்னா தனிமை, அது சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஆதவன் அப்படின்னா சூரியன், அதுக்கு இன்னொரு பேரு ஞாயிறு. பருதின்னு கொடுக்கலாம், கதிரவன் கொடுக்கலாம். சரிங்களா? பருதி, ஞாயிறு, பகலவன் இதெல்லாமே ஆதவனை குறிக்கக்கூடியது. ஆதவன்றது விழிப்பு கிடையாது. ஆதவன்றது குபேரன் கிடையாது. ஆதவன்றது திங்கள், திங்கள்னா நிலவு, மாதம், அழகு அதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. சோ அது கிடையாது. இப்ப ஆதவன்றது ஞாயிறு. டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். சோ டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். அப்ப இதுல டவுன் பஸ் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, டவுன் அப்படின்னா நகரம், பஸ்னா பேருந்து, அப்ப நகர பேருந்து. சரக்குந்துனா லாரினா சரக்குந்து, மகிழுந்துனா கார். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா, இப்ப இதுவும் கொடுத்திருப்பாங்க. கண் அப்படிங்கறதும் ஆப்ஷன்ல இருக்கும். பட் எப்பவுமே வேர்ச்சொல் என்ன சொல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கணும். அந்த வினைச்சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும், ஒரு ஏவலாக இருக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா கண்டான் அப்படின்றதோட எதிர்ச்சொல் கண்ணுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கண்ணுன்றது என்ன கிடையாது, வினைச்சொல் கிடையாது. கான் அப்படின்றது கண்ணனை குறுகியதுதான் விகாரம். இப்ப இந்த பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுனீங்கன்னா கண் அப்படின்னு பிரிக்க மாட்டோம். கான் பிராக்கெட்டுக்குள்ள அது கண்ணாக குறுகி இருக்கு. அப்ப கான் பகுதி கண்ணென குறுகியது விகாரம். இட்டு கூட்டல் ஆண். இட்டு என்னது இந்த இடத்துல? சந்தியா இடைநிலையா? கண்டான் அப்படின்னு சொல்றோம். கண்டான் இட்டு அவன் ஏற்கனவே பார்த்தான் அப்படின்னு சொல்றது. கண்டான் அவன் தான் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்றது. சோ அந்த இடத்துல இத்தீட்டீரின்னு இறந்த கால இடைநிலை. ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சோ அப்ப அதனுடைய வேர்ச்சொல் கான். ஆட்டம் அம்ல முடிஞ்சிருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல்லை கண்டறி. இப்பதானே நம்ம சொன்னோம் வேர்ச்சொல் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு வினை சொல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். அது ஒரு ஏவலா இருக்கணும், செகண்ட் கண்டிஷன். சரிங்களா? சோ அப்ப ஆட்டம் அப்படின்றது ஆள் அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா வினைச்சொல் கிடையாது. ஆட்ட வினைச்சொல் கிடையாது. ஆட்டு கிட்டத்தட்ட வினைச்சொல் மாதிரி தெரியும். ஆட்டு அப்படின்னு சொல்றதுன்னா ஆடு அப்படிங்கிறது டான்ஸ் ஆடுறது. அண்ணா ஆட்டம் ஆடுறா பாரு அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்து சொல்லுவோம். சோ ஆடுதல் அப்படின்ற வினைச்சொல்லினுடைய ஒரு தொழில் பெயர் வடிவம் தான் ஆட்டம். ஒருமைப்பன்மை பிள்ளைகளை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது. நெற்கதிர்கள்ன்றது இந்த இடத்துல பன்மையில இருக்கு. ஆனா விகுதி என்னன்னு பாருங்க, கொடுத்திருக்காங்க. மாடுகள்ன்றது இந்த இடத்துல பன்மையில இருக்குது. இங்க என்ன இருக்குன்னா விகுதி மேய்ந்ததுன்னு ஒருமையில இருக்கு. அதாவது கல் விகுதி வந்தது அப்படின்னாலே அது பன்மை. அப்ப அந்த பக்கம் வரும்போது என்னதான் வரணும் அப்படின்னா மேய்ந்தன, வந்தன அப்படின்னு பன்மை விகுதி தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். சரிங்களா? இப்ப நெற்கதிர்கள் விளைந்தன. கரெக்ட், நெற்கதிர்கள் விளைந்தன. மாடுகள் மேய்ந்ததுன்னு வரக்கூடாது, ஏன்னா அதுன்றது ஒருமை. மாடுகள்ன்றது பன்மையில கொடுத்திருக்காங்க. அப்ப மாடுகள் மேய்ந்தன. அந்த ஆப்ஷனை வச்சு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரி. பூக்கள் பூத்தது, வண்டுகள் பறந்தது. பூக்கள்ன்ட்டாங்க, அப்ப பன்மை. அப்ப அது மலர்ந்தது அப்படின்னு அது விகுதி எதுக்கு மட்டும் தான் வரும்? ஒருமைக்கு தான் வரணும். அப்ப இங்க என்ன வரணும்? பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. சோ அதை வச்சு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
அடுத்து பாத்தீங்கன்னா மனம் மனம். இந்த மனம்ன்றது நறுமணம், ஸ்மெல்ல குறிக்கக்கூடியது, சென்ட். இந்த மனம்ன்றது உள்ளம். அப்ப பூவின் மனம் உள்ளத்தை கவர்ந்தது. அப்ப அதை எப்படி சொல்லலாம்? பூவின் மனம் மனம் கவர்ந்தது. சென்டென்ஸ் மேக் பண்ணு கூட கேட்கலாம். மனம் மனதை கவர்ந்தது. சரியா? அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. மலை மாலை. இந்த மலைன்னா என்னது? வரைனா மலை, குன்றுனா மலை. சரிங்களா? குன்றுனா மலை. இந்த மாலை அப்படின்னு, அதாவது ம குறில் மா நெடில். அப்ப மலை அப்படின்னு என்ன? குன்று. மாலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒண்ணு பூவால தொடுக்கப்பட்ட மாலை, இன்னொன்னு என்னது அப்படின்னா நேரத்தை குறிக்கக்கூடியது. நம்ம பூ நீங்க இருந்தா டக்குனு இதை போய் அடிச்சுட்டு வந்திருப்போம். அப்ப மலைங்கிறது கண்ணுல எப்படி பொருந்தோம்? சோ அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து காளைகளை பூட்டி வயல்களை உழுதனர். பிழையான தொடரை கண்டறி. காளைகளை கரெக்டா தான் இருக்கு, இரண்டாம் வேற்றுமை விதிக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. பூட்டி வயலை உழுதனர், அப்ப இது சரி, எந்த தப்புமே இங்க இல்ல. மலை மீது ஏறி அகர இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், இங்கேயும் மிகுந்திருக்கு, இங்கேயும் வல்லினம். கல்வெட்டுகளை இரண்டாம் வேற்றுமை விதிக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு, இங்கேயும் வல்லினம். இந்த சென்டென்ஸும் கரெக்ட். இங்க பாருங்க, காலையில் பூத்த, ஏரியில இருக்கக்கூடிய ரகரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை அப்படின்னா காலங்காத்தால அப்படின்னு அர்த்தம். இந்த காலனா காலமாடு. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. மல்லிகை மனம் வீசியது. இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த மனம்னா ஸ்மெல்லு, இந்த மனம்னா என்னது அப்படின்னா மனசு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. நெற்பயிர்கள் கல் விகுதி வந்திருக்கு, மூழ்கின பன்மை விகுதி. சோ இதுவும் கரெக்ட். அப்ப பிழையானது எது? ஆப்ஷன் சி. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கவ்வை அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழைக்காய். கச்சல்னா தான் வாழைக்காய். சோ கவ்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளம் காயை குறிக்கக்கூடியது. கச்சல் அப்படின்றது அங்க பாருங்களேன், பிழை அற்றதுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி கவ்வை அப்படிங்கிறது, கச்சல்னா வாழை பிஞ்சுங்க. நுழாயினா என்னதுன்னா இளம் பாக்கு. கவ்வைங்கிறது இளம் காய் வராது. கவ்வை அப்படிங்கிறது இதோட வராது. கச்சல்னா வாழையினுடைய அந்த பிஞ்சுக்கு பேரு கச்சல். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. கொழுந்து ஆடைன்றதுதான் கரும்பினுடைய நுனிப்பகுதி. இது 10th புக். அடுத்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்துக. ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர். ஆத்தங்கரை கிடையாது, ஆற்றங்கரை. ஆற்றின் கரைன்னு ஆப்ஷன் இருக்கு, ஆற்றங்கரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஊர் பேரினுடைய மருவு. சைதாப்பேட்டை அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? சைதை. இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. சைதாப்பேட்டை அப்படின்றதனுடைய மருவு என்னது அப்படின்னா சைதை. சைதாப்பேட்டை அப்படின்ற ஊரினுடைய மருவு சைதை. சரிங்களா? இதே மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கு. புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னா புதுகை, புதுச்சேரி, புதுவை. சரிங்களா? சோ அடுத்து தூசு என்பதன் பொருள் என்னன்னா பட்டு. துகிர், தூசு. சரிங்களா? சுண்ணம் அப்படின்றது ஒரு பொடி. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காருகர், வெற்றில விக்கிறவங்க, பாசவர், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. சோ அந்த பொருள், அந்த பாடம் எல்லாமே 10th புக் தான். சரிங்களா? தூசு அப்படின்றதனுடைய பொருள் துகிர். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை பொறுத்துக்க. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுவர் என்ன செய்யக்கூடாது? கட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, எழுப்பப்பட்டது. பானை வணைந்தான் அப்படின்னு சொல்லணும். சுவர் எழுப்பு. கூடை முடை. இதெல்லாம் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில மரபுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா முனிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சினம். அதோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க. முனிவுனா சினம். அதே மாதிரி வெகுளி அப்படின்னா என்னது அப்படின்னா சினம். வேற என்ன சினம் சொல்லலாம்? அழுக்கார அவா வெகுளி இன்னா சொல்லி நான்கும் இழுக்கா என்றதாரம்னு சொல்றாரு. சோ வெகுளின்னா என்னது அப்படின்னா சினம். சோ இந்த முனிவு அப்படின்றதுடைய அந்த சினம் அப்படின்றது பொருள். அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னு கேட்கலாம். அமைதி அல்லது கருணை. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் போது வி அப்படின்னா நமக்கு தெரியும், மலர்னு மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். வீணா மலர், மலரோட ஒரு வகைகளும் கூட. ஆனா வீணா என்னது அப்படின்னா பறவை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. சோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ல தேவையான அளவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்திருக்காங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து முடிங்க. அடுத்து கேடு அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னா நலம். கேடு அப்படின்னா நலம். அதாவது கேடு அப்படின்னா அர்த்தம்னா ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு தாழ்ந்து போறது, ஒரு கெட்டு போறது, ஒரு அழிந்து போறது, அதெல்லாம் என்னது அப்படின்னா கேடு. அதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா நலம். அடுத்து முற்றுப்புள்ளி எங்கு இடைபெறும்? நமக்கு நிறுத்தற்குறிகள் சிலபஸ்ல இருக்குதா? ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது நமக்கு. சிலபஸ்ல எது இருக்கு எது இல்லை அப்படின்றதையே மக்களுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியல.
சோ இந்த நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய பகுதிகள்ல அது வராது. எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுலயும் அதுல வராது. அதே மாதிரி வாசித்தல் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடரோட பொருள் பழமொழிகள் அதெல்லாம் இருக்கும். கலைச்சொற்கள்ல இருக்காது. எழுதும் திறன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நிறுத்தல் குறிகள் எழுதும் திறன்ல தான் சிலபஸ்ல இருக்குது. சோ அப்ப முற்றுப்புள்ளி எங்க வரும்? ஒரு சென்டென்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் முற்றுப்புள்ளி புல் ஸ்டாப் வைப்போம். சொற்றொடரினுடைய இறுதியில தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? சோ நிறுத்தல் குறிகள் ரொம்ப முக்கியம். அடுத்துதான் யானையினுடைய இளம் பெயர் என்ன? யானை கன்றுன்னு சொல்லுவோம். சிங்க குருளை, கீரி பிள்ளை. அடுத்து பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னாங்க. நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்னு சொன்னா அந்த காலம் வந்து நடந்த எழுதி முடிச்சிட்டா அப்படின்னா நமக்கு விஷயம் தெரியும். எழுதுகின்றாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், எழுதினாள் அப்படின்னு தான் சொல்றோம். இதை பிரிச்சிங்கன்னா எழுது அப்படின்னா முதல்ல வரும் எழுத்து. சரிங்களா? எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? சோ அப்ப எழுதினாள். இத்தீட்டிரின்னு இறந்த கால இடைநிலை. சோ அப்ப ஆப்ஷன் ஏ. அவை வந்தன. அவைன்னு சொல்லும் போது அது ஒரு பன்மை. அப்ப வந்தன அப்படின்ற விகுதியில என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முடிச்சிருக்கு. அப்ப அவை வந்தனன்னு சொல்லும் போது அது என்ன, அது தெரிஞ்சு போச்சு இங்கே. அது என்னது அப்படின்னா அக்ரிணை. அவை வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அது பலவின் பலை குறிக்கிறது. ஆடு மாடு எல்லாமே கலந்து இருக்கான். ரெண்டு திணைக்கும் பொதுவாய் வரக்கூடிய பெயர்கள் முருகன் கண்ணன் ஆம்பளை பையங்களுக்கு மட்டும்தான் வைப்போம். மாணவன் மாணவி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாணவன் மாணவி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுவும் வந்து ஆண் பால் பெண் பாலை குறிக்குது. ரெண்டு திணைக்கு பொதுவா வரல. ஆசிரியன் ஆசிரியை, ஆண் பெண், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டரை குறிக்கக்கூடியது. ஆனா குழந்தைங்கிறது எந்த ஜெண்டர்லையும் கட்டுப்படாத ஒண்ணு. அதே மாதிரி கதிரவன் எந்த ஜெண்டர்லயுமே கட்டுப்படாத ஒண்ணு கதிரவன். சரிங்களா? சோ அடுத்ததா ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர் எழுதுக. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது. இங்க பாருங்க உள்ளதுன்னு இருக்கு. களையாகிய கரும்புகள், கரும்புகள்னா கல்விகுதி பன்மை. அப்ப உள்ளன தானே வரணும். இங்க பாருங்க கரும்பு உள்ளன இருக்கு, கரும்பு உள்ளதுன்னு இருக்கணும். கரும்புகள் இருக்கின்றன இருக்கணும். சோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. புனையா ஓவியம் வரைவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைகிறது புனையா ஓவியம். அடுத்து அட்டானமி அப்படின்னு அர்த்தம். நிறைய காலேஜஸ்ல போட்டிருப்பாங்க அட்டானமஸ், தன்னாட்சி. அடாப்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தகவி. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடாப்டர் அப்படின்னா தகவி அப்படின்னு அர்த்தம். ஊக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை இன்ஃபியூஸ் பண்றது. சரிங்களா? சோ வந்து இயங்கு உறுப்பு இயக்க அடுப்பு, இது எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா அடாப்டர்ல கிடையாது. அடாப்ட்னா என்ன அர்த்தம்னா தகவி, அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது. சோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்றதனுடைய கலைச்சொல் என்ன? ஒளிப்பதிவு. சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. அடுத்து ஹெட்செட் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தலையணி ஒளிவாங்கி. தலையணி ஒளிவாங்கி. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடாப்டர் அப்படின்றதுல தகவி மட்டும் சொல்லாம இதுக்கு பதில் என்ன சொல்லலாம் ஊக்கி அப்படிங்கிற, அதாவது இந்த ஊக்கி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலண்ட் அப்படின்னா ஊக்கி. கேட்டலைஸ்டு அப்படின்னு சொன்னா வினை ஊக்கி அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அடாப்டர்னா தகவி, ஊக்கினா ஸ்டிமுலண்ட் அண்ட் கேட்டலைஸ்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயங்கு உறுப்பு. இயங்கு உறுப்பு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம படிச்சுக்கணும். ஆப்ரேட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயங்கு உறுப்புனா ஆப்ரேட்டிங் எலிமெண்ட். சரி, அப்ப வந்து இயக்க அடுப்புனா இயக்க அடுக்கு, அதாவது மோஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. அது என்ன கிடையாது, ஓய்வு நிலைக்கே வரல. அது என்ன இருக்கு அப்படின்னா இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இயக்க அடுக்கு அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கைனட்டிக் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இயக்க அடுக்கு அப்படின்னு சொன்னா ஆப்ரேட்டிங் லேயர் அல்லது கைனட்டிக் லேயர். அடுத்ததா சினிமாட்டோகிராஃபி அப்படின்றதனுடைய கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒளிப்பதிவு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒளிப்பதிவு. சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. சரி, அப்ப வந்து இதை சொல்றீங்க, அப்ப ஒளி விளைவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல. சரியா? சினிமாட்டோகிராஃபினா நீங்க என்ன சொல்றீங்க, சினிமா அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டீங்க.
அப்ப ஒளி விளைவு அப்படிங்கிறதுனுடைய அந்த ஆங்கில சொல் என்ன அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட். ஒளி விளைவு அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட். திரையரங்க வளாகம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். ஒளிக்கதிர். ஸோ இந்த லைட்டு சவுண்டு இதை வச்சு தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ரெண்டு கான்செப்டுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒளிக்கதிர் நமக்கு தெரியும், அந்த ரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைட்டிங் ரே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த ரேனால என்னது அப்படின்னா கதிர் தான். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட் ரே அல்லது ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். சரி, அடுத்ததா ஹெட்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலையணி ஒளிவாங்கி. தலையணி ஒளிவாங்கி. ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளிவாங்கி. சரிப்பா, அப்ப வந்து இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னா செவிப்பொறி. என்னது அப்படின்னா செவிப்பொறி. ஸோ அதையும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்லையா? அங்கே வந்து தலைக்கோள் கொடுத்துட்டாங்க. செவிப்பொறி அப்படின்னு சொன்ன அர்த்தம் அப்படின்னா ஹியரிங் ஏர்ட் அல்லது இயர்போன். இயர்போன் அல்லது ஹியரிங் எய்டு அப்படின்னு அர்த்தம். சரி, தலையணி மின்காட்சி அமைவு. இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தலையணி. தலையணின்னு சொல்லும் போதே நமக்கு பாதி தெரிஞ்சிருக்கும் எதை சொல்றாங்கன்னு. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எல்லாரும் அதுலதான் இருக்கும். சோ தலையணி மின் காட்சி அமைப்பு. தலையணி மின் காட்சி அமைப்பு. சோ இப்ப வந்து இந்த தலையணி மின் காட்சி அமைப்பு அப்படிங்கறத வந்து ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே, HMD அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியான கருவிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்த ஒரு மனிதரை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டப்ப அவர் பேசுற மாதிரி போடும் போது இவங்களுக்கு ஹெட்செட் போட்டு விடுவாங்க. பாத்திருக்கீங்களா? சோ அது வந்து ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்ததா ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா முன்கணிப்பு. நீ இப்படிதான் பண்ணுவன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. இதுதான் நான் முன்னாடியே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கணிப்பு. நீ வந்து ஃபெயில் ஆயிருவேன்னு எனக்கு முன்னக்கூடியே தெரியும், நீ படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றது. நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷனை ஈஸியா பண்ணுவாங்க. அதே மாதிரி நுட்பம் அப்படின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நுட்பம் அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது. அக்யூரேட்டா பண்றதுன்னா துல்லியம். பின்னறிதல்னா இது ஒரு முக்கியமான ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. சோ பின்னறிதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலை சொற்களை ப்ரீவியஸ் இயர்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே நிறைய क्वेश्चंस நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சோ பின்னறிதல் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைன்சைட் அப்படின்னு சொல்லி ஹின்சைட்டா என்ன சொல்றது அப்படின்னா சொல்றது. அடுத்ததான் பாம் டாப் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பாம்னா உள்ளங்கை, கைக்குள்ள அடக்கிறது கையக கணிப்பொறி. பாம்னா உள்ளங்கை. சரிங்களா? தொடர் இணைப்பு கணிப்பொறி. அதனங்க தொடர் இணைப்பு கணிப்பொறி நிறைய இருக்கு. லேப்டாப்னா மடிக்கணினி. மேசை கணினினா இந்த டெஸ்க்டாப் அப்படின்றது டெஸ்க்ல வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது டெஸ்க்டாப். அப்ப புதுசால ஒண்ணு படிக்கிறோம், தொடர் இணைப்பு கணிப்பொறி. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரியான வேர்டை வந்து நம்ம எல்லாருமே எழுதிடுவோம். எதுல அப்படின்னா லேப்டாப், மேசை கணினி, அதுக்கப்புறம் கையக கணிப்பொறி, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து எழுதிடுவோம். ஆனா தொடர் இணைப்பு கணிப்பொறி அப்படின்றது என்ன செய்ய முடியாது நம்மளால ஈஸியா. நம்ம வந்து அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், பட் எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதாவது டேண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டரை ஒரே நேரத்துல அக்யூரேட்டா செயல்பட வைக்கிறது. நிறைய லவ்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ அடுத்து மூலூர் ராமமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இப்ப புதுமை பெண் திட்டம் மாத்திருப்பாங்க. சரியா? அடுத்து பழமொழியின் பெயரை கண்டறிக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னா உழைக்கிறவங்களுக்கு தான் ஊதியம் கிடைக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டே காசு வரல வேலைக்கு போல வேலைக்குள்ளா அது நடக்காது. அப்ப உழைக்காதவனுக்கு ஊர் ஊதியம் தரும். கூர்க்கா மாதிரியா? கூர்க்கா கூட நைட் விசில் அடிக்கிறாரு. மன்னருக்கு ஊதியம் உண்டு. மன்னரா இருந்தாலும் அவருக்கு காசு தானே. வெள்ளம் வரும் முன்னே அணை போடும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் முக்கியம். அடுத்து மரபுகளை ஏற்ற தொடர் என்னது அப்படின்னா குதிரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாருங்க, கன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. குதிரை குட்டி தானே, கன்றா. சாவி என்னது அப்படின்னா கொத்து. கூரை இடுன்னு சொல்லியிருக்காங்க. கூரை வேய், கூரை முளை அப்படின்னா சொல்லுவாங்க. சோ வந்து அந்த கூரை முளைகிறது, பானை வளைகிறது, இந்த மாதிரி வேர்டெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேர்டு. சோ கூரை வேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தென்னங்குருமை. தென்னங்குருமை மற்ற 3 தப்பு, தென்னங்குருமை மட்டும் சரி. உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்றது வெளிப்படைத்தன்மை. அந்த கையை அதுல என்னாச்சா நெல்லிக்காய் தெரியதானே போகுது. தடையின்றி மிகுதியாக நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல.
எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்தாணி போல, பயனற்ற செயல் கடலில் கரைத்த பெருங்காயம். அடுத்ததா தொடர்பு பொருத்தமான உவமை எடுத்துருதுங்க. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிஞ்சிச்சு, பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. மலைமுகம் காணா பயிர்னா மலையை பார்க்கலன்னா பயிர்லாம் வாடிடும். தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டாம பட்டும் படாம இருக்கிறது. சரிங்களா? சோ அடுத்ததா கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். கவனம் அங்க இருக்கணும். மனதை அந்த இதுல வைக்கணும். இதுவுமே கிட்டத்தட்ட பொருள் தரும். ஆனா கருத்தில் கொள்ளுதல் அப்படிங்கறத சரியான பொருள். கண்ணு கருத்துமா இருக்கணும். கருத்துன்றது அங்கதான் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் மொழிபெயர்க்க கேபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு. நம்மளுடைய அது என்ன படம், ஜெய்பீம் படத்துல போட்டு கொண்டு வருவாங்க இல்லையா, அதான் கேபிஎஸ் கார்பஸ். ஒருத்தரை இத்தனை மணி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவரை காணான்னு சொல்றாங்க. அவரை காணா எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க கேபிஎஸ் கார்பஸ் பெடிஷன் போடுறது. தகவல் அறியும் உரிமை சட்டம், இதுவும் ரொம்ப ஃபேமஸா அறியப்பட்ட ஒரு சட்டம் தானே. சோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அடிப்படை உரிமையியல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்றது. சோ அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாவர்த்தி அப்படின்றது வறுமை. வறுமை மிடிமை அப்படின்னா வறுமை, இன்மைனா வறுமை. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட்டி அப்படின்றதா கடமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெலிமெட்ரி அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தொலை அளவியல். சோ அது ரொம்ப முக்கியமானது. தொலை அளவியல் டெலிமெட்ரி. அப்ப தொலை வரைவியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். தொலை வரவியல். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போகும். இந்த தொலை வரைவியல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ் ஜியோமெட்ரி. டிஸ்டன்ஸ் ஜியோமெட்ரி. சரி, அப்ப தொலைக்காட்சி பதிவியல் அப்படின்னா இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம இந்த அதுல நிறைய அவுட் சோர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. அங்கெல்லாம் போய் நீங்க தேட வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையுமே எல்லாராலையும் என்ன செஞ்சுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம ஒண்ணு எந்திரன் ரோபோ கிடையாது. தொலைக்காட்சி பதிவியல் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா டெலிவிஷன் ரெக்கார்டிங். டெலிவிஷன் ரெக்கார்டிங் அல்லது டெலிவிஷன் லாகிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தொலைநோக்கு கருவி நமக்கு தெரியும் எப்பயும் போல டெலஸ்கோப். சோ டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். அடுத்து டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா விண்ட்வில் அப்படின்னா சுழல் காற்று. சீ பிரீஸ் கடல் காற்று, லேண்ட் பிரீஸ் நிழல் காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. அடுத்து பாருங்க, தமது வீட்டில் வட்ட தொட்டி அப்படின்ற இலக்கிய அந்த பெயர்ல கூட்டங்கள் நடத்தினது யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதன். டி.கே. சிதம்பரநாதன் சிலபஸ்ல இருக்காராங்க. கண்டிப்பான முறையில டி.கே.சி இருக்கிறாரு. இந்த பாடத்தை தயவுசெய்து படிச்சிருங்க. தேம்பாவணி எத்தனாவது நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டுல படைக்கப்பட்டது. குமரகுருபரரோட அந்த பீரியட். ஆனா எனக்கு தேம்பாவணி சிலபஸ்ல இல்லன்னு நினைப்போம். யூனிட் 6 ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க மாட்டிக்கிறோம். தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சி.போ பிறந்த வருஷம் 1820. இதே வருஷத்துல ஒருத்தர் பிறந்திருப்பாரு. யாருங்க? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரா? வங்காளத்துல இருக்கக்கூடிய மிட்னாப்பூர்ல பிறப்பாரா? சரி. அடுத்து 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்குல எப்படி சொல்றாங்கன்னா மூடு அப்படின்னு சொல்றது. மூடு அப்படின்னு சொன்னா இது மூடுன்றது மலையாளம், மூடுன்றது தெலுங்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சரியான சீர்பிரிக்கப்பட்ட குரலை தேர்வுங்க. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறி எதிர்ப்பை இங்க பாருங்க, குறி எதிர்ப்பை அதெல்லாம் கிடையாது. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. சோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாருங்க. திருக்குறள்ல இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனோம்னா அந்த சீரோட அந்த படிக்கும் போதே போட்டோகிராபிக்கல் மெமரியோட படிக்கணும். இந்த சீர் இந்த இடத்துலதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இறுதி சீரினுடைய வாய்ப்பாடு நமக்கு இது சிலபஸ்ல யாப்பு கிடையாது. சோ இதை நம்ம விட்டுறலாம். அடுத்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா டேஷ் வேண்டார் பாற்று. திருக்குறள் கண்டிப்பா படிக்கணும். சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அற்று. விருந்தினர் வெளியில இருக்கும் போது அது இந்த சாப்பிட்டா சாவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தா இருந்தா கூட திங்காதீங்கன்னு சொல்றது. அடுத்து கீழ்கண்ட ஒற்றுள் திருக்குறளினுடைய அணியும் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா சிலபஸ்ல கிடையாது. 2 வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது விரித்தது. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. இதழ்கள் கல் விகுதி, விரிந்தன அதே மாதிரி பன்மை விகுதி. மயில் ஒரே ஒரு மயில், அதனால மயில் தொகையை விரித்தது. அதுல முடிஞ்சிருக்கு. சோ சரி, ஆப்ஷன் ஏ. ஒற்றுப்பிழையை கண்டறிந்துள்ளதுங்க. சிற்பக்கலையை அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சிற்பக்கலையை 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. சோ ஐங்கிற 2ஆம் வேற்றுமை வந்திருக்கிறதுனால இங்கேயும் வல்லினம். சோ அப்ப இப்ப வல்லினம் மிகுந்திருக்கு. போற்றி பாதுகாப்பது அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு, இங்கேயும் வல்லினம். சோ இந்த வல்லினம் கரெக்ட் தான். பாதுகாப்பது நமது கடமையாகும். மத்த இடத்துல பாருங்க சிற்பக்கலையை இங்க கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க இங்கேயும் கரெக்டா இருக்கு. இங்க கலையை இப்ப காணோம்.
போற்றி இப்ப காணா, பாதுகாப்பது நமது கடமை. சோ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்ததா பூவை விட்டு இறங்காதே, இறக்கை முறித்த வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்றது. எழுத்துப்பிழை இது பண்ணுங்க. பூவை விட்டு இறங்காதையா, பூவை விட்டு இறங்காதே, இறக்கை, இந்த ரக்கையா, ரக்கை என்ன சொல்லுவோம், ரக்கை முறைத்த வண்ணத்து பூச்சியே, முறிந்த கிடையாது, ரக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே. சோ ஆப்ஷன் ஏ. இங்க பாருங்க, இறங்காதே இறங்காதே இறங்காதே, இங்க இறங்காதே கரெக்டா இருந்தா முறிந்த அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த கரெக்டா இருக்கு, ஆனா இறக்கையில இருக்கக்கூடியது தவறா போயிடுச்சு. அடுத்து தெரிநிலை பெயரச்சம், காலம் பெயர் இது எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டணும். படிக்கின்ற பள்ளிக்கு காலத்தை காட்டுது. படிக்கின்ற, அவன் படிக்கிறான், செய்யறவன் வந்து ஒரு பையன், படிக்கின்ற அவனுடைய அந்த களம் வந்து எது அப்படின்னா பள்ளி. இப்ப எல்லாத்தையும் வெளிப்படையா காமிச்சிச்சுன்னா அது தெரிநிலை பெயரச்சம். இன்னொரு ஒரு க்ளூ வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, படிக்கின்ற நகரத்துல முடிஞ்சிருக்கு, அந்த எச்ச சொல்லை பள்ளின்ற பெயர் சொல் கம்ப்ளீட் பண்றதுனால பெயரச்சம். வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் அடி அப்படின்னா அறிவார். அறிந்த அகர எச்சம், அறிந்த மாணவன் அப்படின்னு அகரத்துல ஒரு பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணா பெயரச்சம். அறிந்து வந்தான், உகரத்துல முடிஞ்சிருக்கு, வந்தான்னு சொல்லும் போது இது வினையச்சம். வேர் சொல்ல வந்து வினையாளனையும் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகல்ன்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் அகழ்வார். அகழ்வாரை தாங்கும் நில போல தம்மை. அப்ப அகழ்வார்ன்றது அந்த வினையை செய்பவர். இப்ப வினையாளனையும் பெயர். மோஸ்ட்லி இது வந்து படற்கையில தான் இருக்கு, இது மாதிரி தன்மையில வராது. வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று வா அப்படின்னா வந்தனன், வானா வந்தனன். ராமனுடன் டேஷ் பேர் கானகம் போனார், எத்தனை பேர் கானகம் போனாங்க கொஸ்டின் கேக்குறாங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அப்ப எத்தனை. அடுத்து உரிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள். இக்குக்கு இங்குதான் இணை எழுத்து, இச்சுக்கு இஞ்சுதான் இணை எழுத்து. இது ஒலிக்கும் முறையிலையும் ஒன்னா இருக்கணும், பிறக்கக்கூடிய இடத்துலயும் என்ன செய்யும், ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ரெண்டுலயும் ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு இணை எழுத்துக்கள். அடுத்து இணை எழுத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய தொடர் சங்கு, இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இத்துக்கு இந்தி இணை எழுத்து பந்தயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இட்டுக்கு இன்னுதான் இணை எழுத்து வரணும், இங்க இல்லு இருக்கு, சோ இதுவும் தப்பு. இங்கே என்னது அப்படின்னா தப்பு. அப்ப சங்கும் பந்தயமும் மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொல். கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. பிழையான சொல்லை கண்டறி. கண்டான், நண்டு, வண்டு, வென்றான். ஸ்கூல் புக் பேக் அப்படியே. அடுத்ததா இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். ஈர் போதல்ல மை விகுதி பெயருது, இந்த இகரமும் கெட்டுருது. அடுத்த அப்படின்னா இன் மட்டும் இருக்கு. சோ தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று இங்க உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இன்னுயிர். படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு. உயிர் வரி முக்குறள் என்ன செஞ்சிருச்சு, மெய்யல் ஓடிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி படிப்பறிவு. விளம்புதல், மொழிதல், இயம்புதல், கூறுதல், வரைதல் இதெல்லாமே பேசு அப்படின்ற பொருளை தான் என்ன செய்யுது அப்படின்னா தருது. சரிங்களா. சோ திருக்குறள் போன்ற அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு, எனவே இயற்கையை போற்றுவோம். அடுத்து அணிமை, அணிலம் அப்படின்னா என்னது அப்படின்னா காற்று. பணிலம்னா சங்கு, அணிலம்னா காற்று. வேற என்ன காற்றுக்கு சொல்லலாம், காற்று அப்படின்றதுக்கு அணிலம் அப்படின்றது காற்றை குறிக்கக்கூடிய சொல். சோ காற்றுக்கு வேற ஒரு சொல் இருக்கு, அது என்னன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். அடுத்ததா எழுத்து வழக்கு. புண்ணின் மேல் தடவுறது என்னது அப்படின்னா களிம்பு. கழும்பு கிடையாது, கழும்பு கழும்பு எதுவுமே கிடையாது, களிம்பு ஆயின்மெண்ட். அடுத்தது இரு சொல் பொருள். உறக்கம், நமக்கு இந்த உறக்கம்னா தூக்கம்னு தெரியும், ஆனா புதுசா அப்படி சொல்லியிருக்காங்களே, நமக்கு தெரியும் உறவு அப்படின்னா வலிமை. இங்க வலிமைன்றதுல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ உறக்கம் அப்படிங்கிறது அறிவுங்கிற பொருளையும் தரும்ன்றது இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ முக்கியமானது நோக்கிடும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. சிறு வணிகம், பெருவணிகம், ஏற்றுமதிலாம் என்னதுன்னா அந்த டைப்ஸோட பேர். ஆனா விளையாட்டுன்றது வினை, அதை குறிக்கக்கூடியது. சோ ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாம் எதை குறிக்கும்னா இளம் பயிர் வகைகள். நெல்லு நாத்து, தென்னங்கண்ணு, சரிங்களா, இதெல்லாம் வந்து இளம் பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது. அடுத்து பெயர். மணிமேகலை இதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நிறுத்தற் குறிகளை சொல்லு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெயர்னு கொடுத்து இந்த இப்படி வச்சிருக்காங்க, இது பேர் முக்கார் புள்ளி இங்க கொடுத்திருக்காங்க. சோ முக்கார் புள்ளி மணிமேகலை, இதுக்கு பேரு முக்கார் புள்ளி. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய முக்கார் புள்ளி, அரை புள்ளி, கமானா கார்புள்ளி. ஒரு எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரக்கூடிய இடங்கள்ல என்ன போடணும்னா அரை புள்ளி வரணும். அங்க வந்து மேடும் பள்ளமும், மேடும் பள்ளமும் அப்படின்னு சொல்லும் போது அது அரை புள்ளி போடணுமா அந்த இடத்துல. சோ வினைக்கு ஏற்ற மரபு சொல்லை கண்டறி. முறுக்கு தின்றான், பால் பருகினான், நீர் அருந்தினான். சோ அது மாதிரி ரொம்ப முக்கியம்.
அடுத்து புலியினுடைய ஒளிமரபு. புலி எனது உருமும். புலி உருமுது புலியும் பாட்டே வந்துருச்சு. சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும். அடுத்ததா பிறவினை வாக்கியம். அவன் திருந்தினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தன்வினை. அவன் திருத்தினான்னு கொடுத்தாதான் அது பிறவினை. அவன் திருத்தப்பட்டான், அதாவது விபி அந்த மாதிரி இருக்கு. திருந்த செய்தான். அவன் அவனை அவன் திருத்தப்பட்டான விட அவனை திருந்த செய்தான். அவன் திருந்தல, திருந்த வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது பிறவினை. ஆப்ஷன் பி. அடுத்ததான் கண்ணன் நேற்று வந்தான். தன்வினை. நேற்று தானே வந்தான், தன்வினை. அவனால எந்த பயனிலையும் நடக்கல, செய்யப்படு பொருள் நடக்கல. பயனிலை இருக்கு, செய்யப்படு பொருள் நடக்கல. அப்ப கண்ணன் நேற்று வந்தான்றது தன்வினை. செயற்பாட்டு வினையை தேர்ந்தது. கையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டதுல முடியணும் செயற்பாட்டு வினை. சரிங்களா? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6. என்னென்ன தொகைநிலை தொடர்? இந்த தொகைநிலை தொகாநிலை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த நமக்கு வேற்றுமை தொகை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. தொகைநிலை அப்படிங்கிறதே வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தொகைநிலை தொடர். அப்படி சொல்லக்கூடிய அந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. அதான் மார்பிள் அப்படின்றதுடைய அந்த கலைச்சொல் என்ன? சலவைக்கல். கஸ்டோடி அதே மாதிரி பாருங்க, பளிங்குகள் நிறைய வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும். சரிங்களா? அப்ப மார்பிள் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, சலவைக்கல். மார்பிள்னால என்னது அப்படின்னா சலவைக்கல். நம்ம பளிங்குகள் தானே மார்பிள்னு இத்தனை நாள் தாஜ்மஹாலை வச்சு நினைச்சிட்டு இருந்தோம். சோ வந்து பளிங்குகள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பிள் ஸ்டோன். மார்பிள் அப்படின்னா சலவைக்கல், மார்பிள் ஸ்டோன் அப்படின்னா பளிங்குகள். சரி, அப்ப அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ல இருந்து வரக்கூடிய எரிகள். சோ விண்ணுல இருந்து வரக்கூடிய எரிகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீட்டராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கற்கள், விண்கற்கள். அடுத்த அறவைக்கல் நமக்கு தெரியும். சோ அதுவும் என்னது அப்படின்னா அப்ப அப்படி வந்து பாத்தீங்கன்னா அறவைக்கல். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பானா அப்படின்னு நம்ம நினைச்சு போயிருப்போம். பட் அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அறவைக்கல் அப்படின்றது கிரைன் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கஸ்டோடியன் அப்படின்னா பொறுப்பாளர். கஸ்டோடியன் அப்படின்றது என்னது அப்படின்னா இவங்களுடைய பொறுப்புலதான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அவங்கள வந்து நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ கஸ்டடியில நான் எடுக்கிறேன் குழந்தைய அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டடினா பாதுகாப்பு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவுரைஞர். அறிவுரைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அறிவுரைஞர் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைசர், கவுன்சிலர், கன்சல்டன்ட் அந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சோ வந்து வாடிக்கையாளர் நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா கஸ்டமர். அப்ப குத்தகைக்காரர் என்னங்க சொல்லுவோம்? இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நிறைய ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்ம பார்க்கணும். சோ குத்தகைக்காரர் அப்படின்ற விஷயத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெனன்ட் அல்லது லீஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒர்க் ஷாப் அப்படின்னா பட்டறை, பயிற்சி பட்டறை. ஒர்க்கிங் பிளேஸ், வேலைத்தளம். சரிங்களா? எஃபிஷியன்சி, அதாவது ஒர்க் எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னா வேலையாடக்கூடிய திறன். ட்ரேட்மார்க் அப்படின்னு சொன்னா வணிக குறியீடு. வணிக குழுமம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அந்த குரூப் ஆஃப் கமர்ஷியலா இருக்கிறாங்களே அவங்க வந்து சேர்ந்து இருக்கிறது. சோ அப்ப அப்படி சொல்லும் போது என்னது அப்படின்னா வணிக குழுமம். வணிக குழுமம். சோ வணிக குழுமம் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பழமொழி நுழைய பொருள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னா நாய் வந்து இங்க பாருங்க, நெல்லுக்கு உரம் போடணும்ன்றதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் படும் கிடையாது. நாய் தன்னோட குட்டியை மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்கும். குட்டி போட்ட நாய் பாத்தீங்கன்னா வாயிலே கவிட்டு போகும். அப்ப இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா எதுவுமே அந்த அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதனால நமக்கு நன்மை கிடைக்கும். சோ அதான் வயது இருக்கும் போதே உழைத்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பிழைக்கணும். அந்த காலம் தவறி போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை நினைச்சு ஏங்குறதுல எந்த பயனுமே இல்லை. அப்ப காத்து இருக்கும் போதேதான் என்ன செஞ்சுக்கணும், தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி. மத்த எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. வயது இருக்கும் போதே உறங்கணும்னு சொல்லல, வயதான காலத்துல கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லல. சோ அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்து மரபு பிள்ளையற்ற தொடர். அணில் கன்றுன்னு சொல்லுவாங்க, அணில் குட்டின்னு சொல்லுவாங்களா? சோ தப்பு. மூங்கில் கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. மூங்கில் வந்து கொள்ளையா? மூங்கில் தோட்டம்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெல் தாள் அப்படிங்கிறது கரெக்டான வேர்டு. அடுத்து பாருங்க, மரபு பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரபு பிழையற்ற அப்படின்னா மத்ததெல்லாம் பிழையா இருக்குன்னு அர்த்தம். சோள கொள்ளைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் தப்பு. தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க, தப்பு. முருங்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோப்புன்னு தான் சொல்லுவாங்க, குறும்பைன்னு சொல்ல மாட்டாங்க. வேளங்காடு. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மரபு சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில டாபிக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா பாக்குறோம். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையை அளிக்கவும். இந்தியாவின் முதல் யானை பாகனாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறாரு. இந்த குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர். யானைகள் பாதுகாப்பு, மீட்பு, யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகளுக்காக இவர் பத்மஸ்ரீ விருது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ பார்வதி பருவா அப்படின்றவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ பார்வதி பருவா அவங்க கொடுத்திருக்கிறது படி அசாம் மாநிலம். இந்த நமக்கு ஜாதவ் பயோங் அப்படின்ற ஒருத்தரோட பாடம் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க பள்ளி புத்தகத்துல. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா ஆற்று படுகையில் என்ன செய்வார் அப்படின்னா சணல், அது மூங்கில் மட்டுமே வளரக்கூடிய அந்த பகுதியை என்ன செய்வார், வளமிக்க பகுதியாக மாற்றி ஒரு காட்டையே உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் வனமகன் அப்படின்னு அவருக்கு வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்லாம் வந்து பட்டம் கொடுத்திருப்பாங்க. சரி, இந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்கிறாங்களா இந்த பார்வதி பருவா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் யானை பாகன், பாகி அப்படின்னு சொல்லலாம். வனவிலங்கு ஆர்வலர். சோ தன்னோட 14வது வயதிலேயே காட்டு யானையை பிடிச்சு பயிற்சி அளித்து சாதனை பிடிச்சிருக்கிறார். சோ இவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான உயரிய விருதான பத்மஸ்ரீ கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர். ஐநா சுற்றுச்சூழல் குளோபல் 500 விருது அதெல்லாம் இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரி, பார்வதி பருவா பெற்ற விருது வந்து பத்மஸ்ரீ. அதே மாதிரி குடியரசு தின விழால எத்தனை பேர் கௌரவிக்கப்பட்டாங்கன்னா 132. எப்ப? 2024ல. இவங்க இந்தியாவின் முதல் பெண் யானை பாகம். அதுதான் இங்க வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், ஃபீமேலா இருக்கிறவங்க. சோ பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கப்படுதுன்னா பிரசிடென்டால் என்ன செய்யுது அப்படின்னா வழங்கப்படுது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ப்ரௌசர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலாவி. ப்ரௌசர்னா உலாவி. தொடு பொருள், டச் ஸ்கிரீன் அர்த்தம் அப்படின்னா தொடுதிரைன்னு சொல்லுவோம். சோ தொடு பொருள் அப்படிங்கிறதும் என்னது அப்படின்னா டச் ஸ்கிரீன் மாதிரிதான். வலைத்தளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வேர்ல்டு வைடு வைப் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வெப் அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடுபொருள் அப்படின்ற ஒண்ணு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து டச் ஸ்கிரீனு, வாட்ஸ்அப், புலனம் அதெல்லாம் சொல்லியிருப்போம். பட் இது வந்து என்னன்னா டச் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டச் ஆப்ஜெக்ட். சரி, அப்ப வந்து கைப்பொருள் அப்படின்னா கைப்பொருள், இதுவும் நம்ம வந்து பார்த்தது கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயம். ஸோ வந்து அதை நீங்க நல்லா வந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணல. அதாவது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கல. ஸோ ஹை பொருள் அப்படின்னா பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவங்களோட கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள், பர்சனல் பிலாங்கிங்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வலைத்தளம், இது நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஸோ வலைத்தளம் அப்படின்றது என்னன்னா வெப்சைட். சரிங்களா? அடுத்து குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளது என்பதை உணர்த்தக்கூடிய பாவேந்தரின் நூல் எது அப்படின்னா குடும்ப விளக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் சிலபஸ்ல இருக்காரு, பாரதியார் சிலபஸ்ல கிடையாது. அவர் வந்து தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், புரட்சி கவி, குறிஞ்சித்திரத்து, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுல குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது அன்பு எனும் நூலால் பிணைக்கப்பட்டதை சொல்றது குடும்ப விளக்கு. விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி. தாராபாரதி சிலபஸ்ல இருக்காருங்களா? சோ இந்த மாதிரி யாரு சிலபஸ்ல இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். தாராபாரதி சிலபஸ்ல இருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட தாராபாரதி. சரிங்களா? விரல் நுனி அப்படின்றது இவருடைய இதுதான். கண்ணதாசனோட இயற்பெயர் என்னது? முத்தையா. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. சரிங்களா? அந்த ஊரை சேர்ந்தவர். அடுத்து திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலங்களின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் வந்து தென் திராவிட மொழி. சரி, திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைவாக காணப்பட்ட மொழி எது அப்படின்னா தமிழ் தான். தமிழ் தான் வந்து தாய்மொழி, அதுல இருந்தா பிற மொழிகள் கிளைத்தோங்கும்னு சொல்லுவாங்க. கால்டுவெல் வந்து இது ரொம்பவே நிலைநாட்டியவர். மருந்து பொருளின் பெயரால் அமைந்த 2 நூல் எது அப்படின்னா திரிகடுகம், ஏலாதி. 3 நூல்னா சிறுபஞ்சமூல். இது ரொம்ப முக்கியமானது. 100 அப்படின்னா அகநானூறு, புறநானூறு. அந்த 100ன்ற பெயர்ல அமைஞ்சது 2. சரிங்களா? திருன்ற அடைமொழி பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து என்பு தோல் போர்த்த. இதில் என்பு என்பதன் பொருள் எலும்பு. உடம்புன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதிலா உடம்புங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கடம். கடம்னா உடம்பு. சரிங்களா? சரி, மெயினா உடல், அதையும் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதோட இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.